அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று 11/11 பிரபஞ்ச வசிக நாள். இந்த ஒரு நம்பரை உள்ளங்கையில் எழுதுங்கள், நீங்கள் நினைத்தது 24 மணி நேரத்தில் நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு நம்பரை இன்றைக்கி நம்ம உள்ளங்கையில் எழுதணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைய நாள் பார்த்திங்கன்னா 11ஆம் தேதி 11வது மாதம் இல்லைங்களா? இந்த 11/11 பொதுவாகவே அடிக்கடி ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் புதிதாக ஒரு மாற்றம் ஏற்பட போகிறது, புதிதாக ஒரு ஹாப்பி நியூஸ் ஒன்று வரப்போகுது அப்படிங்கிறது அர்த்தம். நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கிறீங்க, இந்த பிரபஞ்சம் ஏதோ உங்களுக்கு சொல்ல வருகிறது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடியது. நீங்கள் பொதுவாக ஒரு ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம், நம்பர் பிளேட் பார்த்திங்கன்னா 11/11 இருக்கும், டைம் பார்க்கும்போது 11/11 இருக்கும். இந்த மாதிரி அந்த 11/11 பார்க்கும்போது மிகப்பெரிய இந்த நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய ஏஞ்சல் நம்பரை சொல்லியிருக்கிறோம். இந்த ஏஞ்சல் நம்பர் இந்த 11/11ங்கிறது மணி அட்ராக்ஷனுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் எனி விஷஸ் என்ன உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நடத்தி கொடுக்கக்கூடியது இந்த 11/11 தான். இப்போது இந்த 11/11 வரக்கூடிய இந்த பிரபஞ்ச வசிக நாளில் நாம் ஏற்கனவே எப்படி இந்த ஒரு பொருளை நீங்கள் எழுதுங்கன்னு நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன், தனியாக அதுக்கான பதிவை கொடுத்துருக்குறேன். பார்க்காதவங்க அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை அது கொடுக்கும். குறிப்பிட்ட அந்த நேரத்தை தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கொடுத்துருப்பேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் நம்ம எழுதணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. இன்றைக்கி 11ஆம் தேதி 11வது மாதம் அப்படிங்கிறது இன்றைய நாள் முழுவதும் நம்மளுக்கு இருக்குது இல்லையா? அப்போது நீங்கள் அந்த 11 மணி 11 நிமிடங்களுக்கு எழுதினாலும் சரி, இல்லாமல் அந்த பதிவை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன், நான் இப்போ ஒரு ஈவினிங் ஒரு 4 மணிக்கு தான் பார்க்குறேன், பரவாயில்ல, அப்போ எழுதுங்க. நீங்கள் உங்களுடைய உள்ளங்கையில் நீங்கள் இன்றைக்கி முழுவதும் எந்த நேரத்தில் நீங்கள் எழுதுறீங்களோ அதை எழுதிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா நாம் இந்த நம்பரை யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்னா, உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் எதுவோ அது என்னவாக இருந்தாலும் பரவாயில்லங்க, ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இதை எழுதணும். இதற்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ஏதாவது இருக்குதான்னா எதுவுமே கிடையாது. இது ஒரு பிரபஞ்ச வசிக ஆற்றல் மிக்க நாள். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கும். நாம் தான் இந்த பிரபஞ்சம் எப்படி கொடுக்கும் அப்படின்னு சும்மா மூட நம்பிக்கை அப்படிங்கிறத பேசிட்டு நம்ம விட்டுடுறோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக அது ஒரு நாள் உங்களுக்கு நடக்குங்க. அது நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரமாக எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி பிரபஞ்ச வசிக நாளில் செய்வதும் ரொம்பவே சிறப்பானது. அதே மாதிரி இதற்கு ஆண் பெண் இருவருமே தாராளமாக செய்யலாம். இதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. இது பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். இது பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடுகளோ மந்திரங்களோ எதுவுமே கிடையாது. அதனால் மற்ற மதத்தினர் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய ஆசைகள் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நடக்கும். பிறப்பு இறப்பு தீட்டு இருந்தாலும் சரி, அசைவம் சாப்பிட்ருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் எழுதலாம். நீங்கள் நல்லா சுத்தபத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. உங்களை சுற்றி ஒரு 4 தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க. சென்டரில் உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை ஒரு ஒயிட் கலர் பேப்பரில் எழுதுங்க. எழுதி அதையும் உங்கள் முன்னாடி வச்சுக்கிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரபஞ்சத்தை நோக்கி தியானம் பண்ணுங்கள். நீங்கள் என்ன விஷயத்துக்காக எழுதுறீங்களோ அது நடந்த மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு தியானம் பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக நடக்கும். இது 11 மணி 11 நிமிடங்களுக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேயில் தெரிய 11/11 இதை உங்கள் உள்ளங்கையில் இடது உள்ளங்கையில் எழுதிக்கோங்க. க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர் எது வேணாலும் பயன்படுத்திக்கோங்க. இந்த நம்பரை எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் ஏதாவது ஒன்றை மட்டும், உங்களுடைய ஆசைகளை ஒன்றை மட்டும் நினைத்து கொண்டு அந்த விஷயம் உங்களுக்கு நடந்து விட்டதாக நினைத்து அந்த ஹாப்பி மைண்டில் நீங்கள்
ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி இப்போது குறிப்பிட்டு நான் சொல்லணுன்னா, எனக்கு வருமானம் பெருக வேண்டும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன்னா, அந்த 11/11க்கு என்னுடைய வருமானம் அதிகரித்து விட்டது, பன்மடங்கு அதிகரித்து விட்டது. இப்போ நான் 10,000 சம்பளம் வாங்குகிறேன், அடுத்து எனக்கு 30,000 சம்பளம் மாதம் வரும் அப்படின்னா, அந்த 30,000 சம்பளம் என் கையில் வாங்கிட்டதாகவும் எனக்கு 30,000 சம்பளம் கிடச்சிட்டு அந்த ஹாப்பி மைண்டில் நான் தியானம் பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் இதில் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி, இந்த தீபங்கள்லாம் ஏற்ற வேண்டாம். இது ஜஸ்ட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல செய்யுங்க. ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்களா, அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இதை செய்யுங்க. இது எந்த இடத்துல வேணாலும் இதை தாராளமாக செய்யலாம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து இதில் க்ரீன் கலர் பேனா, பென்சில், மார்க்கர், அது இங்க் வரக்கூடியதாக இருந்தால் போதுங்க. அதை நீங்கள் உங்களுடைய இடது உள்ளங்கையில் அந்த 11/11 எழுதிட்டு உங்களுடைய விருப்பத்தை பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு நடத்தி கொடுத்து விட்டது. அந்த ஹாப்பி மைண்டில் நீங்கள் அதை எழுதுறீங்க, அவ்வளவுதான். அப்படியே ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைய நாள் முழுவதும் அது உங்கள் கையில் இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த 11/11 அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அது மேலும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். கண்டிப்பாக இந்த பிரபஞ்ச ஆற்றல் நம்மளுக்கு எப்படி இந்த சோடசக்கலை நேரம், திரிபுஷ்கர யோகம், இந்த மாதிரி நம்மளுக்கு வருது இல்லையா, அபிஜித் முகூர்த்த நேரம், இந்த நேரத்திலையும் இந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் வரக்கூடிய பிரபஞ்ச வசிய நாள்லையும் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட சக்திகள் நிறைந்து கிடக்கும். அந்த நேரத்தில் நம்மளுடைய விருப்பத்தை கேட்கும் பொழுது அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு சிலருக்கு 24 மணி நேரத்திலேயே அவர்களுடைய ஆசைகள் நிறைவேறிவிடும். ஒரு சிலர் என்னுடைய கடன் பிரச்சனை தீரணும்னு நினச்சிருப்பாங்க. ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு அவங்க அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துருவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய விருப்பங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். கொஞ்சம் லேட்டாகவோ இல்லை சீக்கிரமாகவோ, ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு அது கண்டிப்பாக தீருங்க. நம்பிக்கையோடு செய்யுங்க. நீங்கள் இதுக்கு எந்த ஒரு மூலதனமோ நம்மளுக்கு கிடையாது. ஒரு க்ரீன் கலர் பேனா இருந்தால் போதும். 11/11 உங்களுடைய இடது உள்ளங்கையில் எழுதுறீங்க, அதை அடிக்கடி பார்க்குறீங்க. ஏதாவது ஒரு விருப்பத்தை மட்டும் மனதார நினைத்து கொண்டு இந்த நம்பரை எழுதுங்க. அது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வருடத்தில் ஒரு முறை வரக்கூடிய இந்த 11/11 ஏஞ்சல் நம்பரை தவற விடாதீர்கள். இந்த பதிவை நீங்கள் இன்றைய தினம் நம்மளுக்கு 12 மணி வரைக்குமே டைம் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் எழுதிக்கலாம். 11 மணி 11 நிமிடங்களுக்கு தான் எழுதணுமா அப்படின்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க. இதை நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த பதிவை பார்க்குறதுக்கு இரவு 12 மணிக்குள் நீங்கள் இதை தாராளமாக எழுதுங்கள். நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நடக்கும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.